ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். சற்று முன் வெளியான முக்கிய செய்தி. இனி அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கும் ரூபாய் 1000 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இனி அனைத்து அரசு பள்ளி மாணவிகளுக்கும் வழங்கப்பட்டு வரும் புதுமை பெண் திட்டம் அரசு உதவி பெறும் மாணவிகளுக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் கற்கும் மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதி உதவி திட்டமானது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. புதுமை பெண் என்ற பெயரில் செயல்படுத்தப்பட்டு வரும் இத்திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவிகளுக்கு உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ரூபாய் 1000 உயர்கல்வி உறுதித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் அரசு பள்ளிகளில் பயின்று அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரி, சுயநிதி கல்லூரிகளில் தங்களது உயர்கல்வியை தொடரும் மாணவிகளுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கும் உதவித்தொகையை நீட்டித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் அரசு பள்ளிகளில் கற்கும் மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டமானது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. புதுமை பெண் என்ற பெயரில் செயல்படுத்தப்பட்டு வரும் இத்திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவிகளுக்கு உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் ரூபாய் 1000 உயர்கல்வி உறுதித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரசு பள்ளிகளில் பயின்று அரசு கல்லூரி, அரசு உதவி பெறும் கல்லூரி, சுயநிதி கல்லூரிகளில் தங்களது உயர்கல்வியை தொடரும் மாணவிகளுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கும் உதவித்தொகையை நீட்டித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.